சென்னையை அடுத்த உரகடத்தில் யமஹா நிறுவனத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் ஒருவர் செல்போன் கோபுரத்தில் ஏறி கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார். தற்போதைய விவரங்களை நமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்டறியலாம். பிரசன்னா, விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது கடந்த 6 நாட்களாக ஒரகுடம் பகுதியில் இருக்கக்கூடிய யமஹா இருசக்கர வாகனம் தயார் செய்யக்கூடிய தொழிற்சாலையில் ஏறத்தாழ 750க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த யமஹா தொழிற்சாலையில 2 பணியாளர்களை பணி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்குண்டான காரணம் என்னவென்றால், இந்த யமஹா தொழிற்சாலையில தொழிற்சங்கம் அமைத்த காரணத்திற்காக 2 பணியாளர்களை யமஹா நிறுவனம் பணி நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறது. அதை கண்டித்து அவருக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும், அதே போல் அந்த சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஏறத்தாழ 750க்கும் மேற்பட்ட நிரந்தர பணியாளர்கள் கடந்த 6 நாட்களாக அந்த போராட்டம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த யமஹா தொழிற்சாலையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில இன்று யமஹா அந்த நிறுவனம் உள்ளிருப்பு போராட்டத்திற்கு உண்டான யமஹா தொழிற்சாலை 200 மீட்டர் உள் யாரும் போராடக்கூடாது என உயர்நீதிமன்றத்தில் தடையணை வாங்கி இருக்கிறது. அதன் பிரகாரம் காவல்துறையினர் உள்ளே இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை அப்புறப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கையை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். இதை கண்டித்து ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்ட உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தொழிலாளர்கள் அந்த யமஹா தொழிற்சாலைக்குள் இருக்கக்கூடிய செல்போன் டவரில் தற்போது மேலே ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறையினர் என்ன செய்வது என்று தெரியாமல் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் 35க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த யமஹா இருக்கக்கூடிய செல்போன் டவர், அதே போல இருக்கக்கூடிய மரங்களில் தற்போது மேலே ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். தம்பி தமிழரசன், காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் கீழே இறங்க மறுக்கிறாங்கன்னு குறிப்பிட்டீங்க. அவர்களை கீழே இறக்குவதற்கு வேற என்னென்ன முயற்சிகள்லாம் காவல்துறை தரப்புல இருந்தும் மற்றவர்கள் தரப்புல இருந்தும் எடுக்கப்படுது பிரசன்னா? அதாவது தற்போது இருக்காட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் யமஹா தொழிற்சாலையோட தரப்பினரும் அதே போல் தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தரப்பினரும் அதே போல் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2 தொழிலாளர்கள் உட்பட 3 பேரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தை சும்மா முடிந்தால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம், அதே போல் இந்த தொழிற்சாலையிலிருந்து நாங்கள் வெளியேறுவோம் என போராட்டக்காரர்கள் கூறினார்கள். அதற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்து அவர்களை வெளியேற்றுவதற்கு உண்டான நடவடிக்கையை எடுத்து வந்தார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இவர்கள் செல்போன் டவர் மீது ஏறினார்கள். தற்போது காவல்துறை ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த யமஹா பகுதிக்குள் உள்ளே இருக்கிறார்கள். போலீஸுடைய ஸ்ட்ரென்த் மிகவும் கம்மியாக இருப்பதால் போலீஸோட இன்னும் மேற்கொண்டு பிற பகுதிக்கூடிய காவலர்களை யமஹா வருவதற்கு உண்டான நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். தற்போது பேச்சுவார்த்தையில் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்குள் அந்த சம்பந்தப்பட்ட சில 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் செல்போன் டவர் மீது ஏறியிருக்கிறார்கள். இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு செயலாகும். தம்பி தமிழரசன், பிரசன்னா, 6 நாட்களா அவங்க போராட்டம் நடத்தியும் தொழிலாளர்கள் தரப்பு கோரிக்கை இன்னும் நிர்வாகம் ஏற்கவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. இப்ப பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய சூழல்ல தொழிலாளர்களின் கோரிக்கை ஏற்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுல இருக்கு? ஏறத்தாழ கடந்த 5 நாட்களாக தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் இருந்து பேச்சுவார்த்தைக்காக யமஹா நிர்வாகத்திடம் பல முறை கேட்டார்கள். ஆனால் ஒரு முறையும் கூட அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. நேற்று இதை கண்டித்து தொழிலாளர்கள் சாலையில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதனுடைய எதிரொலியாகவே இன்று பேச்சுவார்த்தைக்கு முதல் முறையா யமஹா நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அரசு அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறது. தற்போது பேச்சுவார்த்தையில் ஏற்படுவது அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்படக்கூடிய அந்த முடிவு பொறுத்தே இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய போராட்டம் கலைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தம்பி தமிழரசன், பிரசன்னா, தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. மேற்கொண்ட விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.